கிச்சன். சாதாரண வெண்பொங்கலோட சேர்த்து சாப்பிட சாம்பார், சட்னி, கொத்து செய்வோம். ஆனா பொங்கல் பண்டிகையின் போது பல காய்கறிகள் சேர்த்து கூட்டு செய்யறது பழக்கம். அந்த கூட்டு எப்படி சுவையா செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். இதுக்கு அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பரங்கிக்காய், பச்சை மொச்சை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லா காய்கறிகளும் சேர்த்து ஒரு 500 to 600 கிராம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை எடுத்துக்கலாம். பச்சை மொச்சை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். இது கிடைக்கலன்னா கருப்பு சுண்டலை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். காய்கறிகளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சுப்போம். இதோட ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பொடிசா நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோட 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்து மூடி வைக்கிறேன். காரம் அதிகம் வேணும்னா தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை குழையாம வேக வச்சு எடுத்துப்போம். காய்கறிகள் வேகிற நேரத்தில் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 5-6 மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சிவக்க வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொருட்களை வறுத்துடலாம். இது நல்லா சிவக்க வறுக்கணும். மசாலா பொருட்கள் செவந்துருச்சு. இப்போ இதோட 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் சேர்த்து லேசா பரட்டி விடுவோம். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ இதை அரைக்கி ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிக்கலாம். வறுத்த மசாலா சாமான்களை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து கழுவி குக்கரில் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 2 கொட்டை புளியை கரைச்சி வச்சுருக்கேன். காய்கறிகளை இடையில 2 தடவை திறந்து கிளறி விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பருப்பை சேர்க்கலாம். அரைச்சி வச்ச பொடியையும் சேர்ப்போம். கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். கூட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்ப்போம். கடுகு வெடிக்குது. இப்போ உளுந்த பருப்பு சேர்ப்போம். 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இதை இப்போ கூட்டில் சேர்த்துடுறேன். சுவையான காய்கறி கூட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.
இது வெண்பொங்கலுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். தைப்பொங்கல் அன்று இந்த முறையில கூட்டு செய்து பொங்கலோட பரிமாறுங்க. எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஷீல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.